எஸ் மக்களே, இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது. ஃபுல் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா வினோத் பெட்டி எடுத்தது தான். நம்ம ஏற்கனவே அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோலேயும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஏன்னா அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. இது ரிவ்யூ வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் இதுலேயுமே ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். அண்ட் அரோரா மேலேயும் விக்ரம் மேலேயும் ஒரு விஷயத்தை பரப்பிட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி, அது கம்ப்ளீட்டான ஒரு பொய். அது உண்மை கிடையாது. அது ஏன் பொய் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதில் கட் பண்ணி 1 ஹவரில் போட்டிருக்கிறதுனால அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் அதிலேயே தெளிவாக தெரியுது அவங்க மேலே தப்பு இல்லைன்னு. இருந்தாலும் நம்ம நடந்ததை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனேயே இந்த தர்பூசணி உயிரை வாங்குது. வினோத் அழகாக பாட்டு பாடிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பாட்டா, மொக்க பாட்டுக்குது. எல்லோரும் டென்ஷன் ஆகிடுறாங்க. முக்கியமாகிறத கெபி டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா பாட்டு கண்ணதாசன் பாட்டு. இந்த தர்பூசணிக்கு யார் பாட்டுன்னு தெரியலன்னா சும்மா இருக்கணும். வினோத்தை அஃபன் பண்ணுறேன்னு சொல்லி மொக்க பாட்டுன்னு சொல்ல போய் கண்ணதாசன் பாட்டை போய் நீ மொக்க பாட்டுன்னு சொல்லுவியான்னு சொல்லி அங்கே பிரவீன் கமீலா அஃபண்டாகி திட்டி கெமிலாம் பயங்கரமாக கத்திருக்காங்க. ப்ரொமோவில் வந்துச்சு. பட் நம்மளுக்கு எபிசோடில் அவ்வளோவா காட்டலை. ஏன்னா வினோத் விஷயத்தை காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக அதை காட்டலை. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக காலையில் போயிருந்திருக்கு. எப்போவும் போல் அவன் தப்பை ஒத்துக்காமல் கையை காலை ஆட்டிட்டு ஏதோ சீன் ஓட்டிட்டு அந்த ஆள்லாம் வேஸ்ட்டுங்க. கருமோ. வினோத் போகும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டான். எரிச்சலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தர்பூசணி காலங்காத்தாலே ஒரு உயிரை வாங்கி ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுருச்சு. அதுக்கப்புறமா இந்த டாஸ்க் வருது. இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போனால் யார் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுப்பீங்க, யார் கூட வச்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்தது. இதில் இவங்க சபரி, சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பிரவீன், இவங்க 3 பேருமே நாங்கள் வியானா கூட வச்சுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது கூட மனுஷனால் அது கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது. அது நான் விக்ரம் கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு உருட்டிகிட்டு இருந்துச்சு. ஏமா அவங்க கூட விக்ரம் நீயே கேட்டால் வச்சுக்க மாட்டாருமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. விக்ரம் திவ்யா கூட வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப டீசெண்டாக சொன்னார், வேவ்லன் செட் ஆகலை அப்படின்னு. திவ்யா சாண்ட்ராவை சொன்னாங்க. திவ்யா மேலே சாண்ட்ரா போட்டது மிகப்பெரிய பழி. அதுக்கு திவ்யா கிட்டே இந்த ரியாக்ஷன் வரதான் செய்யும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது சாண்ட்ரா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரத்தில் சாண்ட்ரா இந்த இடத்துல உட்காரத்துக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது. ஒரு வகையில் சாண்ட்ரா எப்பயோ போயிருந்திருக்கணும். அண்ட் இன்னொரு வகையில் சாண்ட்ரா போட்ட அந்த பழியை தாண்டி அந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக திவ்யா விக்டிம். பட் அதை தாண்டி திவ்யாவுமே நிறைய இரிட்டேட் தான் பண்ணுறாங்க. அதுவும் நான் சொல்கிறேன். அது எனக்கு கண்டினியூஸாகவே திவ்யா வந்த முதல் நாள்லேருந்தே அவங்களுக்கு எப்படி தலைவலி இருக்கோ நம்மளுக்கும் அவங்க தலைவலியாக தான் தெரியுறாங்க. ஒரு பக்கம் பிஆர்டி உருட்டிக்கிட்டே இருக்காங்க. திவ்யா 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 திவ்யான்னு ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க. திவ்யா சீரியஸாக கற்றுன்னு கத்துறாங்க. சீரியஸான சுச்சுவேஷனில் கூட கத்துறாங்க தேவையே இல்லாமல். அவங்க ஒரு மாதிரி கம்ப்ளீட் இரிட்டேஷனாக இருக்காங்க. அது இந்த பிஆர் டீம் தான் அவங்க மேலே ஒரு நல்ல இமேஜை க்ரியேட் பண்ணி வளர்த்து விட்டுட்ருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா இது உங்களுக்கு 1 ஹவரில் வரல. பெட்ரூமில் போய் உட்காந்து சாண்ட்ரா பண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அசிங்கமாக பேசியிருக்கா அவெல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு சொல்லி திவ்யா, வியானா, ரம்யா எல்லோரும் 3 பேர் சேர்ந்து நடுநோட விக்ரமை சேர்த்துட்டிக்கிட்டு அந்த இடத்துல அரோரா உட்காந்துருக்காங்க. ஒரு இடத்துல இந்த வியானா என்ன சொல்லுது அரோரா கிட்ட, நான் எப்படி ஒன்றுமே தெரியாமல் விக்ரம் கிட்ட இருந்தேன், அந்த மாதிரி இப்போ என் இடத்துல நீ இருக்க பார்த்துருந்துக்கோ அப்படின்னு விக்ரமையும் அரோராவையும் பிரிக்கிறதுக்கு தான் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு அந்த முட்டா பீஸு ஒரு பிளான் போடுது. அரோரா சென்சிபிளான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தெரியும் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல அங்கேருந்து எழுந்து போயிடுச்சு வெளியில். இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அது எழுந்து போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அரோரா. அது அப்புறமா பின்னாடி சொன்னாங்க வினோத் போனதுக்கப்புறமா. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, யார் நம்பர் நம்மளாலே தெரியலாகும் போது அழகாக விக்ரம் ஒரு பதில் சொன்னார். பார், உன் ஃப்ரெண்ட் ரியா உள்ளே எங்கிட்ட தான் உன்னை பார்த்துக்க சொன்னான். அப்போ யோசிச்சுக்கோ, நான் உன்னை ஏமாத்திருப்பேனா மாட்டேனான்னு அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டார் அவர். ஆமாம், இதுங்கெல்லாமா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸு? வெளியிலே அவங்களோட உண்மையான ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அரோராவோட உண்மையான ஃப்ரெண்டு. விக்ரம் ஒரு வேளை வியானா சொல்கிற மாதிரி முதுகில் குத்துறவராக இருந்தால் அவங்க ஏன் சொல்கிறாங்க விக்ரம் கிட்ட அரோராவை பார்த்துக்கோங்கன்னு. ஸோ அங்கேயே அந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. இது பேசி முடிச்சு வெளியில் இருந்தாங்க. இது ஒன்று நடந்தது. இதுக்கப்புறமா தான் இந்த டாஸ்க் வருது, பணப்பெட்டி டாஸ்க்கு. அப்பா, இன்டர்நேஷ்னலான பயங்கரமான டாஸ்க்குங்க. யோசிச்ச க்ரியேட்டிவ் டீமை தண்ணியில் முக்கிடணும், அவ்வளோ கன்றாவியாக இருக்குது. புலம்புனா பணமா? ஏன்டா அவங்க சும்மாவே அந்த வீட்டில் 3ஆம் மூலைக்கு உட்காந்து அந்த ஒத்த வேலையை தான்டா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை போய் டாஸ்க்காக கொடுத்தா எப்படி? எனக்கு புரியவே இல்லை சீரியஸாக. வரிசையாக போய் புலம்பணும். அதாவது இன்னொருத்தவங்களை அசிங்கமாக திட்டி புலம்புனா காசு, நேர்மையாக நியாயமாக புலம்புனா பாவக்காய் ஜூஸு. இதான் டாஸ்க்கு. விக்ரம் போகிறாரு. அவர் கொண்டாந்து திவ்யாவை திட்டிகிட்டு இருந்தார், பிக் பாஸே திட்டிகிட்டு இருந்தார். நான் பாட்டுக்கு சவடேன்னு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். என்னைய கிரேவாயிருன்னு சொல்லி நான் என்னத்தையோ பண்ண போய் கடைசியில் இன்றைக்கி எல்லாருக்கிட்டே திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். பிக் பாஸை கொண்டாரு கழுவி ஊற்றுனாரு.
அப்புறம் திவ்யா கொஞ்ச நேரம் கழுவி ஊற்றுறாரு, வந்தாங்க என் மேலே குறை சொல்லிட்டே உட்காந்துருக்காங்க. அவங்க அந்த விஷயத்தை அழகாக கட் பண்ணி தூக்கிட்டாங்க. விக்ரம் சொன்னார், நான் சொன்ன வார்த்தையெல்லாம் தப்பெல்லாம் அட்ரஸ் பண்ணிங்க சரி, நான் பேசும்போது அவங்க உச்சி கொட்டினாங்களே அதையே கேட்கவே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதை அழகாக 1 ஹவரில் எடிட்டர் வெட்டி தூக்கிட்டார். ஏன்னா அது கேள்வி கேட்காம போனது விஜேஎஸ், அவரே சேர்த்து அவர் கழுவி ஊற்றுறாரு. கரெக்டு தானே? அதையும் கேட்டிருக்கும் மக்களே. நான் முன்னாடிலேருந்தே எனக்கு என்ன தோணுதுன்னா, சாண்ட்ரா ஆகட்டும் திவ்யாவாகட்டும் தேவையான சரியான கேள்விகளே கேட்கப்படலை. சாண்ட்ராவை காப்பாற்றணும்னா திவ்யாவை பலி கொடுக்குறாங்க. சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் ஒன்றும் இல்லைன்னா மற்றவங்கள பலி கொடுத்து திவ்யாவை காப்பாற்றிடுறாங்க. இது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது சேனலில். சாண்ட்ராவா திவ்யாவானா சாண்ட்ரா, திவ்யாவா ஹவுஸ்மேட்ஸ் ஆனால் திவ்யா, மற்றவங்கள கேனக்கு இருக்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க வீக்கெண்டில். அந்த கடுப்பு ஒன்று இருக்குது, எனக்குமே அந்த கடுப்பு இருக்குது. அதை கேட்டிருக்கணும்ல. திவ்யா பண்ண தப்பா அட்ரஸே பண்ணலை. விக்ரம் மட்டுமே சும்மா இருந்து திவ்யா போய் நோண்டுற மாதிரி விஜய் ஒரு அட்ரஸ் பண்ணதுலேருந்து திவ்யா அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. நான் ஒன்றுமே பண்ணலை, விக்ரம் வந்து என்கிட்ட பழி போட்டார் அப்படின்னு. ஏமா நீ பொய் சொல்லலையாம்மா பப்ளிக்காக விக்ரம் முன்னாடி, நான் எந்த ரூல்ஸும் பிரேக் பண்ணதில்லைன்னு? அவர் அதுக்கு தரமா வந்தார் அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. அதே தான் சாண்ட்ராக்கிட்டையும் வந்து திவ்யா தான் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறான்னு சொன்னால் அந்த அம்மா அதை பிடிச்சிட்டே தொங்குது. திவ்யா என்னை வச்சு கேம் விளையாண்டா, திவ்யா வச்சு கேம் விளையாண்டா, திவ்யாவில் சாண்ட்ரா வச்சு கேம் விளையாடல, சாண்ட்ரா திவ்யா வச்சு கேம் விளையாண்டாங்க. இதை மாதிரி விஜேஎஸ் பண்ணுற தவறுகள் தான் அந்த வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் குழப்பியே விடுது. ஓகே, இது வெளியில் போய் பார்த்து வந்த அறிவியலுக்கு இது புரிய வேண்டாமா? அதை வந்து பிட்ஸ் அண்ட் பீஸாக தங்களை பற்றி மட்டும் பார்த்து வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்குதுங்க எஸ்பெஷலி வியானான்ற ரம்யா. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா இவர் புலம்னாரு. அப்புறம் திவ்யாவோட கேப்டன்சி பற்றிலாம் சொன்னார். என்னோட பாவக்கா ஜூஸ் சொன்னேன். சரி நம்ம திவ்யா கனியை பற்றி பேசினார். அப்போ பாசிட்டிவ்னு சொல்லிட்டு பாவக்கா ஜூஸ் கொடுத்துட்டாங்க. சரி நம்ம திவ்யாக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேப்டன்சி உண்மையிலே கன்றாவியாக தான் இருந்துச்சு. அதை சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருதில்ல. அவர் சொல்ல பணம் வந்துட்டு இருந்துச்சு. அவர் 60,000 rupees அவருக்கு முதல்ல போனதுனால நிறைய குழப்பம் படத்தில். அவர் 17 அப்புறம் கடைசியில் 60 தான் இருந்தது. அது அங்கே பிக் பாஸ்க்கே குழப்பம் ஒரு மாதிரி இது பண்ணி கடைசியில் கொடுத்தாங்க. அடுத்து அரோரா போச்சு. அரோராக்கு என்ன பேசுகிறனே தெரியல. இல்லை அரோரா பேச விரும்பலை. ஏன்னா அரோரா புலம்பணும் அப்படின்னா துஷார் விஷயத்து தான் புலம்பணும். அது இல்லைன்னா கமருதீன் பார்வை பற்றி புலம்பணும். இது எதையுமே புலம்ப விருப்பம் இல்லாத காரணத்தினால என்னென்னத்தையோ பேசுகிறாங்க. கடைசியில் 6 பாவக்காய் ஜூஸை குடிச்சு 20,000 விட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா உள்ளே போனாங்க. சாண்ட்ரா வந்ததுலேயே நடந்தது சொன்னாங்க. புலம்புனாங்கன்னு சொல்ல முடியாது, தான் பக்கம் நியாயத்தை மட்டுமே சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு 70,000 எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு பாவக்காய் ஜூஸ். அடுத்து வினோத் போனார். அவர் ஒரு பாவக்காய் ஜூஸு 90,000 கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு வந்தார். அவரும் புலம்பினார். இந்த வாட்டர் மெலனை வச்சே தான் புலம்பிட்டு இருந்தார். இந்த ஆள் வந்த உடனே உயிரை வாங்கினா மறுபடியும் உள்ளே விட்டீங்க, இப்போயும் உயிரை வாங்கிட்டு இருக்கான், ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தார். அவர் புலம்பினார். அடுத்து சபரி உள்ளே போய் எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து மேனிப்புலேட் பண்ணுறேன்றாங்க, அதை பேசுகிறேன்றாங்க, இல்லைனா பேசலைன்றாங்க, குரூப்பிசம்ங்கிறாங்க, அப்படி இப்படின்னு புலம்பினார். அவருக்கு 1,05,000 ரூபா எக்ஸ்ட்ரா காசு வேறு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. அவருக்கு ஜூஸே வரல. அதே மாதிரி திவ்யாவுக்கும் ஜூஸ் வரல. திவ்யாவுக்கும் 1,00,000 ரூபா. ஸோ இதுலேருந்து சேனல் என்ன காமிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, சபரியும் திவ்யாவும் தான் ஃபைனல் ஸ்டேஜில் நிற்க போகிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாண்ட்ரா ஒரு எவிக்ஷன் ஆகிடுவாங்க. விக்ரமும் வந்து மிட் வீக் எவிக்ட் ஆறாரா இல்லை ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து எவிக்ட் ஆறாரான்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேர் தான் நிற்க போகிறாங்க. அரோரா தேர்டாக நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா அரோராவை தூக்கிட்டு விக்ரம் நிறுத்துவாங்க. அரோரா விக்ரமுக்குள்ள மட்டும் தான் 3rd place இருக்கும். கண்டிப்பாக திவ்யா அண்ட் சபரி தான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வர போகிறாங்க. என்னையை கேட்டால் திவ்யா அந்த இடத்துல இருக்க டிசர்வ்டே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா திவ்யா உள்ளே போய் புலம்பும் போதுமே விக்ரம் பற்றி தான் புலம்புனாங்க. அவங்க ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் புலம்பல. அதனால் வந்துட்டு பண்ண அவன் மட்டும் தான் பேசுவான், அவனுக்கு மட்டும் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இருக்கிறவங்களுக்கு கிடையாதுன்னு ஒரே வார்த்தையை இதோட கேட்டு வெறும் 1 ஹவரில் கேட்டிருந்தாலே நீங்கள் ஒரு 50,000 தடவை கேட்டிருப்பீங்க. நான் 24 ஹவர்ஸ் கேட்டு ஒரு 1 கோடி தடவை கேட்டேன். காதில் ரத்தம் வராத குறை அதே டைலாக திரும்ப கேட்டு இதெல்லாம் புலம்பிட்டு போய் புலம்புறதுலாம் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே அரோரா எடுக்க போகும்போதே வினோத் வேகமாக வந்து நிற்பார் நடுவில். அரோரா எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வினோத் அங்கேயே அதை பண்ணார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். உள்ளே இருக்கிற நாய்ங்க தான் எதையும் கவனிக்கல. வெளியில் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறது நல்லாவே இல்லை. அவர் அங்கேயே வந்து நிற்பார். அதுக்கப்புறம் அரோரா போய் பேசுவாங்க. அவங்க சபரியும் விக்ரமும் இருக்கிற இடத்துல பேசுவாங்க. அங்கே வினோத் இருக்கவே மாட்டார். அங்கே பேசுவாங்க, எனக்கு ஸ்டடீஸ் இருக்குது, இந்த டிடிஎஃப் ஃபிட் பண்ணுறது முக்கியமாக இல்லை ஸ்டடீஸ் முக்கியமாக, ஸ்டடீஸ்க்கு எனக்கு தேவைப்படும், நான் போலான்னு போனேன்னா இந்த 80 lakhs எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன பண்ணலான்னு பேசிவிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போய் பிரவீனும் விக்ரமும் இருக்கும்போது திருப்பி பேசுவாங்க. எடுத்துடலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பிரவீன் இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க விக்ரம் கூட்டிகிட்டு வெளியில் வருவாங்க இல்லையா, அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. அந்த இடத்துலையும் வினோத் கிடையாது. நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். இது எந்த சம்பவத்துலையுமே வினோத் கிடையாது. வினோத் இந்த சிச்சுவேஷன்லேயே இல்லை. வினோத் எங்கே இருந்தார் தெரியுமா? இந்த பொய்யனா விஷ பொய்யனா, விஷ ரம்யா, விஷ திவ்யா 3 பேர் உட்காந்துருந்த இடத்துல திவ்யா சொல்லிட்டு இருந்தாங்க நான் சாப்பிட்டுட்டு போய் எடுக்க போகிறேன்னு. அங்கே இருந்தார் வினோத். அப்போ வந்து இந்த ரம்யாவும் வியானாவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க யார் எடுத்தாலும் அவங்களுக்கு லாபம் தான் அப்படின்னு வினோத் காதுபட தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் தான் மேனிப்புலேட் பண்ணது வினோத்தை.
அது மட்டும் இல்லாமல் இவங்க திவ்யா என்ன பண்ணுறாங்க, இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். 1,00,000 ஜெயிச்சிட்டு வராங்கல்ல, வந்து உள்ளே போடும்போது நல்ல வாயம் சம்பாதிச்சதை நாரவாயம் திங்கிறான்னு பாட்டு பாடிட்டே போடுறாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாட்டை பாடிட்டே நீ போடு, இந்த பாட்டை பாட்டை நீ போடு, ஒரு 10 பேர் அதே லைனாக பாட வைக்கிறாங்க திரும்ப திரும்ப. சாண்ட்ராக் பாடுறாங்களாம். ஏமா சாண்ட்ரா சாக்கடையாகவே இருக்கட்டும், பதிலுக்கு நீயும் சாக்கடையாக இருந்தால் உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ டீசெண்டாக இருந்தால் தானே நீ மேலேன்னு சொல்ல முடியாது. அதாங்க நான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். ஈக்குவலாக திவ்யாவும் அதே தான், எப்படி சாண்ட்ரா மோசமோ அதே மாதிரி திவ்யாவும் மோசம்தான். நாராவாயன்னு ஒருத்தரை சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன டீசன்சி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருத்தங்க தப்பு பண்ணுறாங்கன்றதுக்காக அதே தப்பு நம்மளும் பண்ணிவிட்டா அது சரியாக போயிடாது இல்லையா? அப்புறம் என்ன? இது ஒன்று நடந்தது. இதில் வந்து உண்மையிலே வினோத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது ரம்யாவும் வியானாவும் தான். அவங்க சொல்லிட்டு இருந்தது திவ்யா கிட்ட, எடுக்கிறவங்களுக்கு லாபம் எடுக்கிறவங்களுக்கு லாபம். பட் அதை கேட்டு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டார். இது நடந்துட்டு இருக்கும்போது தான் விக்ரமும் அரோராவும் வெளியில் வராங்க. விக்ரமும் அரோராவும் மட்டும்தான் வராங்க, வினோத்தை கூட்டிகிட்டுலாம் வரல. எடுக்க தான் வராங்கன்னு பிரவீனுக்கு தெரியும். அரோரா எடுக்கிறத பார்க்குறதுக்கு பிரவீன் வெளியில் வராரு. நோட் த பாயிண்ட். இதில் பிரவீனும் ஒரு எச்ச வேலையை பார்த்தார். இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். வெளியில் வராரு. விக்ரம் கிட்ட எடுக்கவான்னு கேட்டுட்டு மறுபடியும் பிரவீன்ட்டையும் கேட்குறாங்க எடுக்கவான்னு. அவரும் ஊன் கண்ணை காமிச்சிருக்காரு. கையை வச்சுட்டு திருப்பி கையை எடுக்கிறாங்க. இப்போ தான் வினோத் உள்ளேயே வராரு. இவங்க பெட்டி எடுக்கிறேன்னு வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணி கையை வச்சு எடுத்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வினோத் உள்ளே வராரு. இது வரைக்கும் நடந்த எதுவுமே உள்ளே இருக்கிற யாருக்குமே தெரியாது. வினோத் வந்து கையில் கேரட் அல்வா எடுத்துட்டு வராரு. இங்கே வினோத் தான் அரோராவை ஏமாத்துறாரு. அரோரா வினோத்தை ஏமாத்தலை. அரோரா அந்த பணம் வேணும், யூஸ் ஆகும், நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே வினோத்தும் அரோராவும் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்கன்னு அங்கேயும் கீழே கமெண்ட் ஃபுல்லாக பிஆர்டி, அது ரொம்ப நல்லா தெரியுது. ஆனால் ஒரு மேனிப்புலேஷன்ற வரலும் அப்படிங்கிறது கூட நடக்கலாங்க. அங்கே வினோத் வருவார்னே அவங்க யாருக்குமே தெரியாது. இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. வராரு, வந்து கையில் இருக்கிற அல்வா அரோரா கூட்டிகிட்டு அழகாக அரோராவுக்கு அல்வா கொடுத்துட்டு தூக்கிட்டார் இவர் பெட்டியை. அப்போ அரோராவும் அப்போ அது நடுவில் வந்து விக்ரம் தவிர வம்பு வேலை எடுத்தார். நீ ஏன்டா அவளை எடுக்க சொல்கிற அப்படின்னா, அதுக்கு விக்ரம் வந்து நான் எதுவும் சொல்லலையான்னு பேசிகிட்டு இருக்கும் போதே இவர் எடுத்துட்டார். கையில் இருந்த அல்வா தட்டை விக்ரம் கையில் டப்புன்னு வச்சுட்டு இவர் எடுக்கிறாரு. இவர் எடுத்துகிட்டு போகும்போது விக்ரம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. விளையாடுறாருன்னு நினச்சி சிரிக்கிறாரு. அதை தான் அப்சரா பார்க்குறாங்க. அவர் உண்மையிலே சீரியஸாக எடுக்கிறாரு. நாங்கள் அரோராவுக்கும் விக்ரமுக்கும் தோணியிருக்காது. ஏன்னா அரோரா எடுக்கிற பிளானில் இருந்தாங்க. அரோராவை பச்சை ஏமாற்றி வினோத் அதை தூக்கியிருக்காரு. ஆக்சுவலாக தூக்கிட்டு போயிட்டு கானா வினோத் அவர் கத்துனதுக்கப்புறம் ஷாக். கட் பண்ணால் ஷாக். அவர் ஷாக்லாம் திரும்பி அரோராவை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நான் 24 ஹவர்ஸ் ஃபுட்டேஜும் பார்த்துட்டேன், 1 ஹவர் ஃபுட்டேஜும் பார்த்துட்டேன். எங்கேயுமே விக்ரம் சிரிக்கலை. சர்க்காஸ்டிக்காக எங்கேயுமே சிரிக்கலை. அப்சரா தான் ஆகட்டும் டிபிளிஷாக இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த சிரிப்பு. அவர் அப்படிலாம் சிரிக்கவே இல்லை. அவர் விளையாடுறாங்க நினச்சி சிரிச்சிட்டு இருந்தார். அதை பெட்டியை தூக்குறது சிரிச்சாங்கன்னு நீ நினச்சா டெவிலிஷாக தெரியும். அப்சராக்கு ஏன் அந்த எண்ணம் வந்தது? வியானா விதைச்சது. அந்த விஷம் விதைச்சதுனால அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து விக்ரம் அப்படி தான் இருப்பாருன்னு. அப்சரா அவங்க மூளை யூஸ் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா அப்படி அது தெரிஞ்சிருக்காது. இவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இவர் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாருமே ஷாக்காக இருக்கும். ஏன்டா இப்படி இருக்கீங்க கேட்கும்போது விக்ரம் தான் முதல்ல கன்சோல் பண்ணவே போகிறார். ஓகே நல்ல டிஷ்ஷன்னு கட்டி பிடிக்கிறாரு. திவ்யாவும் கட்டி பிடிக்கிறாங்க. திவ்யா கட்டி பிடிக்கும் போது எனக்கு இது வேணுமா, நான் எடுத்துட்டேங்கிறாரு. ஓகேண்ணா உங்களுக்கு தேவை, நீங்கள் எடுத்துட்டீங்க, விட்டுருங்கன்னு திவ்யாவும் கன்சோல் பண்ணுறாங்க. இங்கே திவ்யாவை பற்றி யாருமே பேசலை. பிரவீன் கேட்டுப்பார் போட்டு பிரவீன்ட்ட திவ்யா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இல்லை அவர் புலம்னாரு, நான் கன்சோல் பண்ணேன் அவ்வளோதான் சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. இந்த இடத்துல வந்து பிக் பாஸ் பேசுகிறாரு. பெட்டி எடுத்துட்டீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம் பாஸ் எடுத்துட்டேன். இவர் அழுதுருக்காரு. இந்த இடத்துல விக்ரமுக்கு அவர் அழுத டோனுக்கு சிரிப்பு வந்திருந்திருக்கு. பட் அது வந்து கேமராவில் இல்லை, யாரும் பார்க்கவும் இல்லை. அப்சரா சொன்னது அது எடுக்கும்போது சிரிச்சது தான். வியானா சொல்லுது, இந்த கேப்லேயே சொல்லுது, அவர் பெட்டி எடுத்துட்டாரு. வாட்டர்மெலன்ட்ட உட்காந்து எப்படி சிரிச்சார் பார்த்தீங்களாண்ணா விக்ரம். இவங்கெல்லாம் வந்தது இவர் விளையாடுறாருன்னு விக்ரம் அரோராவும் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப வராங்க வெளியில். அவங்க புரியாமல் சிரிச்சுட்டு, ஆக்சுவலாக வியானா வரும்போது அவங்க ஷாக்காக தான் பார்த்துட்டு இருந்தாங்க, சிரிக்கக்கூட இல்லை. எப்போவும் போல் விஷ வியானா சொன்னது பொய், அப்சரா சொன்னது நிஜம். ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டது தப்பு. இது நடக்குது. இதுக்கப்புறமா பேசிட்டு சரி உள்ளே கொஞ்சம் நேரம் போயிட்டு வரேன் சார் சொல்லி வினோத் உள்ளலாம் வந்தார். அப்போ இந்த வாட்டர்மெலன் ஒரு ஆக்டிங், ஐயோ நீ நான் இருப்பேன்னு நினைக்கலையா, நீ டாப்பில் இருக்கையா ஓட்டிங்களா அப்படின்னு சபரி வெளி விஷயம் சொல்லாதரா உள்ளன்னு ஒரு கற்றுறாரு. ஃபுல் ஆக்டிங். இதில் பிரவீன் காந்தி வேறு அறிவே இல்லாமல் உங்களுக்கு வாட்டர்மெலன் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு வினோத் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வினோத் ஃபேமை வச்சு தாங்க வாட்டர்மெலன் பொழைச்சிட்டு இருந்தார். வாட்டர்மெலன் வச்சுலாம் வினோத் பொழைக்கல. இல்லைனா அது மியூச்சுவல் அப்படி வச்சுக்கோங்க. ஆனால் வினோத்துக்கு வாட்டர்மெலன் தேவையில்லை. ஏன்னா வினோத் ஆல்ரெடி ஒரு பெரிய ஆள் தான். தேவையே இல்லாமல் அங்கே அறிவே இல்லாமல் ஒன்று பேசிகிட்டு இருந்தார் யார், நம்ம பிரவீன் காந்தி. இதெல்லாம் பேசி முடிச்சு அங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே வெளியில் உட்காந்து வியானா ரம்யா வந்து திவ்யாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க.
பயங்கரமாக சிரித்தார் அவர். விக்ரமும் அரோராவும் சாண்ட்ராவும் சேர்ந்து பிளான் பண்ணி வினோத்தை அனுப்பிட்டு 3 பேர் மூஞ்சி மூஞ்சி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இவங்களாம் ஒரு கதை க்ரியேட் பண்ணுறாங்க. அங்கே என்ன நடந்ததுனே தெரியாது. பிளான் தான் போட்டாங்க, அமிச்சிட்டாங்க, அவங்களாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. திவ்யா சொல்லுது, அரோரா தான் வந்து நான் தான் எடுக்க போகிறேன்னு சொன்னால, அதெல்லாம் இல்லை அவங்க தான் பிளான் பண்ணாங்க, எல்லாம் ஸ்கெட்சு அப்படின்னு இவங்களாம் பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி உள்ளே போனால் வினோத் அங்கே எல்லாரையும் பாராட்டிகிட்டு இருக்காரு. விக்ரமெல்லாம் போய் கட்டி பிடிச்சி, நீலாம் பயங்கரமான ஆளியா, இன்டர்நேஷ்னலாக போய் எத்தனை பேரை உட்கார வைக்கிறேன்னு சொல்லி அவர் அழுது, விக்ரம் அழுது. உள்ளுக்குள்ளே இந்த சீன் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுங்க வெளியில் வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்குதுங்க, வெங்காயங்க. இப்போ இதில் யார் உண்மையிலே வன்மவாதி? வெளியில் வராங்க, இது வியானா உடனே வெற்றியாளர் வினோத் அப்படின்னு கத்துது. சீரியஸாக இந்த வீட்டில் எனக்கு ஒரு 1-2 பேரை பார்க்கும்போது இழுத்து வச்சு ஓங்கி கிடத்துல நான் அப்பப்பலாமான்னு எனக்கு அடிக்கடி தோணும். வியானாவில் குழி தோண்டி புதைச்சிடலாமான்ற அளவுக்கு தோணுது. அடியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பிறவி வியானா. அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. பிக் பாஸ் நல்லா பாராட்டி, ரொம்ப அழகாக மனசுக்கு தகுந்த மாதிரி பாராட்டி, பாவம் ரொம்ப அழுதாருங்க. கஷ்டமாக தான் இருந்தது. பட் அது அவரோட டிசிஷன். அவருக்கு அந்த பணம் தேவை. ஜெயிக்கலைன்னா அந்த பணம் கூட கிடைக்காம போயிடும். இப்போ இருக்கும்போது அந்த பணம் சம்பளம் எல்லாமே கிடைக்கும்னு அவர் வைஸாக யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுத்து அரோராவை ஏமாற்றி அந்த பெட்டியை தூக்கிட்டு போகிறாரு. இது அழுகிறதுக்கு என்ன இருக்குது சார்? நான் எப்படி பார்த்தா கைத்தட்டி பரவாயில்ல சார், அரோரா நல்லா ஏமாற்றிட்டீங்கன்னு சிரிக்கணும். விக்ரமுக்கு அரோராக்கும் அது இருந்துருக்கோம்ல மைண்டில், நம்ம எடுக்கலான்னு வந்தால் இவர் ரெண்டா ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னு. அவங்க கிட்டத்தட்ட அந்த மோடில் தான் இருந்தாங்க. ஸோ இது முடியுது, வினோத் கிளம்புறாரு. இதுக்கு உட்காந்து மறுபடியும் புரணி. அப்சரா சொல்கிறாங்க, சிரிச்சாங்கன்னு அப்சரா சொல்லும்போது தான் சபரி அங்கே இருக்கார், அரோராவும் இருந்தாங்க. ஸோ அப்சராவே சொல்கிறாங்களே, அரோராவும் சபரியும் உள்ளே வந்து வினோத் இவங்க விக்ரம் கிட்ட கேட்கும்போது, என்னடா சிரிச்சேன் புரியலடா. அவருக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை. இவங்க ஏதோ தேவையெல்லாம் பழிய போட்டிருக்காங்கன்னா அவர் அந்த மோடுக்கு தான் போனார். வெறும் நீங்கள் 1 hour மட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ சிரிச்சிருப்பார் போல் இருக்குன்னு தான் உங்களுக்கு விக்ரம் ரியாக்ஷன் தோணும். ஆனால் அவருக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினே புரியலை. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டாயே நானும் அரோராவும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், என்னடா அது அப்படிங்கும்போது, இல்லை அரோரா கூட பரவாயில்லையா, நீ பயங்கரமாக சிரிச்சியா அப்படின்னு சபரி கேட்கும்போது, அவர் அழுகும்போது க்யூட்டாக, என்னடா இவ்வளோ க்யூட்டாக இருக்காரேன்னு பார்த்து சிரித்தேன், க்யூட்டாக அழுகிறாரேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த சிரிப்பு ஆக்சுவலாக அவங்க சொல்லவே இல்லை, இவராக வாய விட்டார். மற்றபடி அவர் போகும்போது நான் ஏன்டா சிரிக்கணும், ஆக்சுவலாக அது பெரிய கான்வர்சேஷன் அவங்களுக்கு கட் பண்ணி எடிட் பண்ணி தான் வந்தது. அவர் தெளிவாக சொன்னார், அவர் போகும்போது நான் ஏன் சிரிக்க போகிறேன், எல்லாருமே போக தான் போகிறோம் ஒரு வாரத்தில். எனக்கு இந்த டைட்டில் வின்னிங் மேலேயும் பெருசாக இது கிடையாது, படத்து மேலே எனக்கு ஒன்றும் பெருசாக மோகம் கிடையாது. நீயும் அரோரா வந்தாலும் நான் உட்கார வச்சு என் மண்டை கிளம்பி நீங்கள் படத்தை எடுக்காத, அதனால தான் நான் எடுக்கலன்னு அவங்ககிட்டே தெளிவாக சொன்னார் அவர். இல்லாட்டி 30,000 வரும்போதே முதல் பஸ் அடிக்கும்போது நான் தூக்கிட்டு போயிருப்பேனே. நீங்கள் எடுக்காதீங்க மக்களுக்காக இருக்குன்னு சொன்னதுனால தான் நான் இருக்கேன். நான் ஏன்டா அவர் போகிறத பார்த்து சர்க்காஸ்டிக்காக சிரிக்க போகிறேன், என்ன கரும்பு பிடிச்ச கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு கற்றுனார் அவர். அவர் ரொம்ப நேரம் கத்திட்டு இருந்தார், அது ரொம்ப நேரம் கழிச்சு போச்சு. இதுக்கப்புறமா நம்ம நைட் ஒன்று நடந்துருக்கு. இது நம்ம இன்னும் 24 hours வரல. அப்சரா உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாருமா, விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், அவர் எடுத்துகிட்டு போய் விளையாடுறாருன்னு நான் நினச்சேன், அவருக்கு வட்டி எடுக்கிறாரே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினைக்கல, சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அவர் கானா வினோத்தில் அனௌன்ஸ் பண்ண உடனே தான் நான் ஷாக்கே ஆனேன் அப்படிங்கும்போது அப்சரா புரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா அப்சரா கொஞ்சம் அறிவு இருக்கிற பிள்ளையாட்டு இருக்குது. பார்த்தா இதுங்களை மாதிரி வன்மத்தெல்லாம் தூக்கிட்டு வரல அப்சரா. இதுங்க சொன்ன வன்மத்தை மண்டையில் வாங்கிட்டு வந்திருக்குது, அவ்வளோதான். டெவிலிஷுங்கிற வார்த்தையெல்லாம் வந்து வியானா கிட்டேருந்து வந்ததாக இருக்கும், அப்சரா மைண்ட்லேருந்து வந்ததாக இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னன்னா, இதெல்லாம் வந்து மற்றவங்களை வச்சுட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாததே எனக்கு ஓகே தான். ஏன்னா அதுங்களை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுலேயும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கோங்க. அதுக்கு இவர் அப்சராட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டதே என்னையை கேட்டால் பரவாயில்ல. அதுங்கெல்லாம் வந்து மனுஷ ஜென்மமே கிடையாது, அதுங்கள்ட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோதாங்க. இன்றைக்கி அவர் பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த உள்ளே இருக்கிற பரதேசிங்க பழியை வந்து விக்ரம் மேலே அரோரா மேலேயும் போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்குதுங்க, மெயினாக விக்ரம் மேலே. அப்புறம் பிரவீன் ஒன்று சொன்னார், அதை சொல்கிறேன்னு நினை. கரெக்டாக வினோத் போனோடனே பிரவீன் போய் திவ்யா கிட்ட சொல்கிறாரு, சபரி கண்ணில் ஒரு ரிலீஃபை பார்த்தேன், விக்ரம் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தேன், அரோரா கிட்ட ஒரு சிரிப்பை பார்த்தேன், எனக்கு புரியல. அவரும் அங்கேயே தான் இருந்தார். அரோரா தான் எடுக்கிறேன்ட்டு வந்தாங்க, ஆனால் எடுத்தது வினோத். அது தற்செயலாக நடந்ததுன்னு பிரவீனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ரிலீஃப் ஆகிக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவர் நல்ல காம்படிட்டர் தானே அர்த்தமாகுது. அப்போ அவங்க ரிலீஃப் ஆகிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அதில் வந்து அவன் திவ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து. எல்லாம் வெளியில் ஓட்டி. இப்போ ஒரு வேளை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, வெளியில் இப்போ 2வது இடத்துல சாண்ட்ரா பார்த்துருந்தாங்கன்னு வைங்களேன், இதே வார்த்தை சாண்ட்ரான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை விக்ரம் பார்த்துருந்தா அதே வார்த்தை, சபரியை பார்த்துருந்தா அதே வார்த்தை. இவங்க வெளியில் ஓட்டை பார்த்துருந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மற்றபடி ஒரு எக்ஸ்கண்டெஷன் கூட உண்மையாக இல்லை உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். வினோத்தை வந்து பார்வதி கமலத்தோட கம்பேர் பண்ணி டாப் 3 போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. வினோத்தை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான் எனக்கு சொல்ல தோணுது. அதே மாதிரி அரோரா மேனிப்புலேட் பண்ணி வினோத் எடுத்துட்டார் அப்படிங்கிறதுவே வினோத்தை அசிங்கப்படுத்துறது தான். வினோத்துக்கு சுயபுத்தி இருக்காதா? இது எல்லாமே வந்து வினோத்துக்கு பார்வதி கமருதீனோட பிஆர் டீம்
வினோத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு ஹைப் ஏற்றியே ட்ரை பண்ணுறாங்க. திவ்யா பிஆர் டீமும் அதையே தான் பண்ணுறாங்க. பிஆர் டீமெல்லாம் இல்லாத ஒருத்தருக்கு போகணும் கப்பு. எப்பயுமே நான் சொல்கிறது தான், சபரி, அரோரா, விக்ரம் யாருக்காவது போனால் ஓகே. சாண்ட்ராவுக்கு போகாது, திவ்யாவுக்கு போனால் அது நியாயமாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இது என்னோடய அபிப்பிராயம். உங்களுக்கு தாராளமாக மாறலாம். உங்களுக்கு யார் வின்னர்னு தோணுது அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்தோடு முடிஞ்சு போய்டும் பிக் பாஸ் ஷோ. அதுக்கப்புறம் என்ன வீடியோ பண்ணலான்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசிங்கமான கமெண்ட்ஸ் வந்தால் தூக்கிடுவேன். டீசெண்டாக போடுறேன்னா போடுங்க, இல்லைனா ப்ளீஸ் தயவு செஞ்சு நகர்ந்து போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். வீக்கெண்ட் எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பை பாய்.